ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கு என்ன வேணும்னு மனசுல நினைச்சுக்கிட்டு தானே என் கைகளை தொட்டாய். நிச்சயமாக இதே கைகளில் ஆசீர்வதித்து உனக்கு வேண்டியதையும் உன் மனம் விரும்பியதையும் உன் கைகளை நிச்சயமாக ஒப்படைப்பேன். இனி நீ எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. இன்னைக்கெல்லாம் திருமண பொருத்தம் பாக்குறாங்கன்னா பொண்ணு அழகா இருக்கான்னு பாக்குறாங்க, பையன் நல்லா சம்பாதிக்கிறானான்னு பாக்குறாங்க. ஆனா யார் நல்ல குணத்தோட அனுசரிச்சு போறவங்களா, ஒத்துமையா வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமா இருப்பாங்களான்னு யோசிக்க மறந்துடுறாங்க தானே. நீயாவது அப்படி தவறான விஷயங்களுக்கு முன்னிலை கொடுக்காமல், முக்கியத்துவம் கொடுக்காமல், யாருடன் பழகுறதா இருந்தாலும் பேசுறதா இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல குணம் இருக்கா, நல்ல எண்ணம் இருக்கான்னு யோசிச்சு பேச பழகு. ஏன்னா உனக்கான நல்லதை நான் செய்ய வரும்போது உன்னை சுற்றி இருக்கும் தீய எண்ணம் கொண்டவர்களின் தீய எதிர்மறை எண்ணங்கள் காரணமாக நல்ல விஷயமும் நடக்காமல் போய் விடுகிறது என் தங்கமே. அதனாலதான் எப்போதும் சுற்றி இருக்க மனிதர்களையும் உனக்கான நட்புகளையும் வச்சுக்கும் போது நல்லவங்களான்னு யோசிச்சு பேச சொல்றேன். யார் உன்னை தவறா நினைச்சு துரோகம் செஞ்சாங்களோ அவங்களே உன்னை தேடி வந்து உன் உதவிக்காக உன் வீட்டு வாசலில் நிற்கும்படி செய்ய வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. இனிமே யாரும் உன்னை ஏளனமா நினைக்கவும் முடியாது, அல்லது சுலபமா உன்னை ஏமாத்தவும் துரோகம் செய்யவும் கூட முடியாது. ஏன்னா இனி உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு துணையா இந்த வராகி அம்மா இருந்துகிட்டே இருக்க போறேன். வாழ்க்கையில காசு பணம் வருமானம்னு அதை தேடிக்கிட்டே வாழாத, அதையும் தேடணும், வாழ்க்கையையும் வாழணும். வாழ்க்கையை ரசிச்சு அனுபவிச்சு வாழ்ந்துகிட்டே சம்பாத்தியத்தை தேடுறதுதான் வாழ்க்கைக்கான சந்தோஷ பயணமாக இருக்கும். நீ யாருங்கிறத உனக்கே புரிய வைக்கும் நிகழ்வாக தான் சில கஷ்டங்களையும் அவமானங்களையும் உனக்கு கொடுத்தேன். அவமானத்தை மட்டும் மறந்து விடாதே என் செல்லமே. அவமானங்களை அப்படியே உன் வாழ்க்கையில் வெகுமானமாக நீ மாத்தி காட்டணும். உனக்கு பிடிச்சவங்கன்னு நீ எல்லார் கூடயும் பழகிறத காட்டிலும் உன்னை மட்டுமே பிடிக்கும்னு சொல்லக்கூடிய அந்த ஒருவர் யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்க கூட எப்போதும் பழகிப்பார். அவர்கள்தான் உனக்கு உண்மையான அன்பை காட்டுவார்கள். ஏன்னா இந்த உலகத்துல நிறைய பேர்கிட்ட உங்களுக்கு யாராவது நண்பன் எதிரி யார் இருக்கான்னு கேட்டா எல்லாருமே எனக்கு நண்பன் தான் சொல்லுவாங்க, எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுவாங்க. ஆனா யார் மீதும் உண்மையான முழு அன்பை காட்டக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். நீ அப்படி இருக்கிறதுக்கு பதிலா ஒரே ஒருவர் நல்ல மனிதரை தேர்ந்தெடுத்து அவர் முன் மீது அன்பு செலுத்தக்கூடியவராக இருக்கும் பட்சத்தில் நீயும் அவருக்கு முழு அன்பை கொடுக்கக்கூடிய ஆளாக இருந்து விடு என் செல்லமே. எதிரிய ஜெயிக்கணும்னு நீ நினைக்கிற, வாழ்க்கையில வாழ்ந்து முன்னேறணும்னு நினைக்கிற அப்படின்னா நீ கைகள்ல வச்சுக்க வேண்டிய ஒரே ஆயுதம் புன்னகை மட்டும்தான். இதுக்கு காசு பணம் எதுவுமே தேவையில்லை என் செல்லமே. எதிரி முன்னால நீ ஜெயிச்சு வாழ்ந்து காட்டணும்னா என்ன பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு தொல்லைகள் வந்தாலும் எல்லாத்தையும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே ஏத்துக்கிற மாதிரி எப்போதும் சிரிச்ச முகத்தோட இரு. ஏன்னா என்னடா இது எவ்வளவு பிரச்சனை கொடுத்தாலும் இவன் சந்தோஷமா இருக்கிறானேன்ற அந்த எண்ணமே அவர்களுக்கு மனசுல தண்டனையை கொடுத்துடும். நீ எப்போதும் பிரச்சனைகளை சந்திக்கிறதா இல்லைன்னு நான் சொல்லல. பிரச்சனைகளும் கஷ்டங்களும் சிக்கல்களும் எல்லா வாழ்க்கையில வந்தாலும் அதை சிரிச்சுக்கிட்டே கடந்து போகக்கூடிய ஆளாக நீ இருந்தினா எதிரியே தோற்று போய் தலைகுனிந்து போய்விடுவாரேன்னு செல்லமே. உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க பற்றி மட்டும் போய் உன்னுடைய தேவை என்னன்னு சொல்லி அவங்க கிட்ட கேளு. உன் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுப்பவர்களிடம் போய் எனக்கு இது கனவா இருக்கு, நான் இதை நிறைவேற்றணும், நீங்க எனக்கு துணையாருங்கன்னு கேளு. ஆனா உன்னை புரிந்து கொள்ளாதவர்களிடமும் உன் வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்காதவர்களிடமும் போய் உனக்கு என்ன தேவைங்கிறதையோ உன்னுடைய ஆசை என்னங்கிறதையோ நீ சொல்ல வேண்டாம் என் செல்லமே. யாரு வென் மேல அன்பா அக்கறையா பாசமா இருக்காங்களோ அவங்க கிட்ட மட்டும் நீ நல்லா பேசினா போதும். அன்பும் அக்கறையையும் பாசத்தையும் காட்டாத அரைவேக்காடு மனிதர்களிடமும் சும்மாவே பாசம் வச்சிருக்கிறது போல நடிக்கிற பொய்யான மனிதர்களிடமும் உன்னுடைய அன்பை காட்ட வேண்டிய எந்த கட்டாயமும் இல்லை. உனக்கு பிடிச்சது எதையுமே நீ விட்டுடாத, அதே நேரத்துல பிடிக்காத எதையும் பிடிச்சு வைக்கவும் நினைக்காதே என் செல்லமே. யார் என்ன பண்றாங்க, ஏன் பண்றாங்க, எதுக்கு பண்றாங்கன்னு அடுத்தவங்க வீட்டு கதையை பார்த்து அதை பத்தி யோசிக்கிறதை விட்டுட்டு யார் என்ன வேணா செஞ்சுக்கட்டும், என் வாழ்க்கையை நான் சரியா வாழ போறேன்ற எண்ணிக்கை எண்ணத்தோடு அவர்களை விட்டு தூரமாக விலகி நில்லு. அடுத்தவர் வாழ்வில் எந்த அளவுக்கு நீ தலையிடாமல் இருக்கிறியோ அந்த அளவுக்கு உன்னால் மகிழ்ச்சியாக வாழ முடியும். ஏன்னா நீ எதை விதைக்கிறாயோ அதை தானே அறுவடை செய்ய முடியும். யார் வாழ்க்கையிலும் யார் பிரச்சனைகளிலும் யார் கஷ்டத்திலும் தலையிடாமல் உன் வாழ்க்கை உன்னுடைய பிரச்சனை உன்னுடைய லட்சியம் என அதை பற்றி மட்டும் சிந்தனை செய்யக்கூடிய ஆளாக நீரு. இப்போதைக்கு வெற்றிகள் தள்ளி போயிருக்கலாம், ஆனால் கூடிய சீக்கிரமே உன்னை பாடாய்படுத்திய தோல்விகள் எல்லாம் மறைந்து போய் வெற்றிகளை மிக பெரிய அளவில் நீ பெற்றே தீருவாய். நீ எதுக்காகவும் கவலைப்படாதே என் தங்கமே.
ரொம்ப பொறுமையா எல்லார்கிட்டையும் பணிவா பேசினா ஒரு கட்டத்துக்கு மேல உன்னை கோழைன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதே நேரத்துல எல்லார்கிட்டையும் அன்பா பாசமா இரக்கம் காட்டினாலும் உன்னை ஏமாளின்னு எளிதாக சொல்லி விடுவார்கள். புன்னகையும் வெகுளித்தனமும் அதிகமா இருந்தாலும் உன்னை பைத்தியம் சொல்லிடுவாங்க. கோபமும் கேள்வியும் அதிகமானாலும் உன்னை திமிர் பிடிச்சவன்னு சொல்லிடுவாங்க. ஆனா இது எல்லாமே மனிதருக்கு இருக்க வேண்டிய குணம்தானே. மனிதன்னா பொறுமை இருக்கணும், பணிவு இருக்கணும், அன்பு இருக்கணும், இரக்கம் இருக்கணும், புன்னகை இருக்கணும், வெகுளித்தனமான குழந்தைத்தனமான சிந்தனைகள் இருக்கணும். அதே நேரத்துல பாதுகாத்துக் கொள்வதற்காக கோபமும் இருக்கணும். எதை செய்யறோம் ஏன் செய்யறோன்ற கேள்வியும் இருக்கணும். ஆனா இது எதை செஞ்சாலும் கோழையாகவும் ஏமாளியாகவும் பைத்தியமாகவும் நினைக்கிற மனிதர்களுக்கு மத்தியில எதுவுமே இல்லாம ஜட மாதிரி வாழ்க்கை சம்பாத்தியத்தை மட்டுமே செஞ்சு வாழ்றவனை தான் இங்க நல்லவன் நழுவிட்டு இருக்காங்க. என் அன்பு பிள்ளையே, அது வாழ்க்கைக்கு உதவாத விஷயம். இந்த எல்லா பண்புகளையும் குணநலன்களையும் உனக்குள்ள வச்சுக்கிட்டு எப்போதும் அன்பை மட்டுமே வெளிக்காட்டக்கூடிய ஆளாக இரு. தப்பே செய்யாமல் யாரோ ஒருத்தர் உன்னை தவறாய் சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக நீ அவர்களிடம் உன்னை பற்றி நியாயப்படுத்தி பேச வேண்டாம். ஏன்னா அவங்க வேறும்னே தான் உன் மேல பழி போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ நீ என்னதான் அவங்க கிட்ட போய் உண்மையை சொன்னாலும் அதற்கும் அவர்கள் ஒரு கதையைத்தான் சொல்லுவாங்களே தவிர உன்னுடைய உண்மையான பேச்சை கேட்க மாட்டாங்க என் செல்லமே. எல்லா மனிதர்களும் இப்போது நிறைய பொய் சொல்றவங்களா சாமர்த்தியமா நடிச்சு எல்லார்கிட்டையும் நல்லவங்கன்னு நம்புற அளவுக்கு நடந்துக்கிறவங்களா இருக்காங்க. ஆனா இந்த உலகத்துல இப்படி இருந்தா மட்டும்தான் வாழ முடியும்னு நீ நினைச்சு குழம்ப வேண்டாம். நேர்மை எல்லாம் ஒரு பைசாவுக்கு கூட பிரயோஜனம் இல்லாத இந்த கலியுக காலத்துல நீயும் இப்படிதான் இருக்கணுமான்னு யோசிக்காத. உண்மையும் வெகுளித்தனமும் அப்பாவித்தனமும் நல்ல குணமும் பக்தியும் நம்பிக்கையும் நிச்சயமா உன் வாழ்க்கையில நல்ல விஷயங்களை நடத்தி தரும். இன்னைக்கு நடிக்கிறவங்க என்னைக்காவது ஒரு நாள் அவங்களோட உண்மையான குணத்தை வெளிப்படுத்தியே காட்டுவார்கள். இன்னைக்கு சாமர்த்தியமா பொய் சொல்லி தப்பிச்சவனும் அடுத்தவனை ஏமாத்தி பொழைக்கிறவனும் ஒரு நாள் நிச்சயமாக அதற்குரிய தண்டனையை பெற்றே தீருவார்கள். நீ எப்போதும் நேர்மையோடு இருக்கக்கூடிய ஆளாக இருந்துடு. பணம் இருந்தா முன்ன பின்ன தெரியாதவங்க கூட சொந்தம்னு சொல்லிக்கிட்டு பழக வந்துருவாங்க. இதுவே பணம் இல்லாட்டினா நெருக்கமான உறவுகள் கூட உன்னை பார்க்க வராம உதறி தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பாங்க தானே. அதனால் எப்போதும் எல்லாரிடத்திலும் அளவான அன்பை அளவோடு கொடுக்க பழகு. இல்லைன்னா காசு பணம் நினைக்கிற இந்த உலகம் உன்னையும் ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு அவங்க வாழ்க்கையை பார்த்து போய்கிட்டே இருப்பாங்க. வாழ்க்கை பாடங்களை யாரும் தேடி போய் கத்துக்கவே வேணாம். உன்னை சுத்தி இருக்கிறவங்களே வாழ்க்கைனா என்னங்கிற பாடத்தை உனக்கு கத்து கொடுத்துருவாங்க. என்ன ஒண்ணு, அவர்களுடைய செயலாலும் வார்த்தைகளாலும் அவர்கள் இப்படி உனக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும் போது உன் மனசுல கொஞ்சம் வலி அதிகமா இருக்கும். இருந்தாலும் வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்வது அவ்வளவு சுலபம் இல்லை என்பதால் அந்த வலியையும் வேதனையும் பொறுத்துக்கிட்டு வாழ்க்கைனா என்னங்கிறத நீ தெரிஞ்சுக்க பழகு. அனைத்தையும் உனக்காக சரி செய்ய இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். எந்த சூழ்நிலையும் எதிர்கொள்வதற்கு நீ தயாரான ஆளாகத்தான் இருக்க வேண்டும். ஏன்னா ஏற விட்டுட்டு நீ மேலே ஏறி போனதுக்கு அப்புறம் கீழே இறங்கி வரக்கூடாதுன்றதுக்காக ஏணியை இருக்கும் கூட்டமும், நீ கீழே விழுந்துடணுன்றதுக்காக உன்னை தள்ளிவிடும் கூட்டமும் எப்போதுமே உன்னை சுத்தி தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீதானே யார் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு கவனமாக இருக்கணும். யாரையும் நம்பி நீ ஏமாந்து போகவோ சொடை போகவோ வேண்டாம்.